அல்லேலூயா 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 பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் கொஞ்ச நாளாக அங்கலாய்ச்சின்னு இருந்தேன். என்ன ஆண்டவரே, ஒரு நல்ல வார்த்தை வேணும் அப்படின்னு சொல்லி. அப்போது நான் ரொம்ப கொஞ்சம் வேதனையோடு இருந்தேன். ஏன்னா ரொம்ப போராட்டம், பிரச்சனை, பலவீனம், கஷ்டம், இப்படி நெருக்கத்தின் பாதை, இப்படி எத்தனையோ பாதையில் நான் போனபடியால் அடுத்த வருஷம் ஆண்டவரே எப்படி இருக்குன்னு தெரியல, நிறைய என்னால் நிமிர முடியாத ரொம்ப கலங்கின நாட்கள், வேதனையின் நாட்கள், குறைவின் நாட்கள், ஒன்றுமில்லாமல் நடந்த நாட்கள், அதெல்லாம் என் வாழ்க்கையில் வரவே இல்லை இந்த வருஷம். அதெல்லாம் ஆனால் அந்த பாதையில் கர்த்தர் நடத்தினார், கூட இருந்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போது நான் ஜெபித்து கொண்டு இருந்த பொழுதே இந்த வசனத்தை பார்த்து கொண்டே இருந்தேன். அப்போ இந்த வசனத்தை எனக்கு கர்த்தர் என் இருதயத்தில் வைத்து ஏவ ஆரம்பித்தார். அந்த வசனத்தை நான் வாசித்து 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 அப்படியே நான் அமர்ந்து கொண்டே இருந்தேன். அப்போ தான் கர்த்தர் சொன்னார், வாசிங்க, எரேமியா 32:42. நான் இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீங்கையெல்லாம் வர பண்ணினது போல அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையையும் அவர்கள் மேல் வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எல்லா தேவ பிள்ளைகளுக்கும், நம்ம சபைக்கு மாத்திரமல்ல, நம்ம சேனலை பார்க்குற எல்லா தேவ பிள்ளைகள் மாத்திரமல்ல, அதையும் தாண்டி இந்த வார்த்தையை கேட்கிற அத்தனை பேருக்கும் கர்த்தர் சொல்லுகிற மகிமையான வார்த்தை என்னவென்றால், நான் இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீங்கையெல்லாம் வர பண்ணினது போல எத்தனையோ நம்முடைய வாழ்க்கையில் தீங்கையெல்லாம் கடந்து வந்திருக்கிறோம் இல்லையா? நிறைய பார்த்துருக்கோம்ல. நான்லாம் நிறைய பார்த்துட்டு உக்காந்துக்கிறேன். அல்லேலூயா. எல்லாம் நிறைய ஏகப்பட்டது, உங்களை விட நிறைய பார்த்துட்டு உக்காந்துனுக்கிறேன். உங்களுக்கு உங்கள் ஒரு ஆள் தான், எனக்கு அப்படி இல்லை. உங்கள் எல்லாருடைய காரியமும் என்னுடைய தலைமையில் தான் இருக்குது. என் குடும்பம், என்னுடைய மற்ற காரியங்கள் எல்லாமே சேர்த்து. அதுதான், நான் இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீங்கையெல்லாம் வர பண்ணினது போல ஏன் அனுமதித்தார் என்றால், முன் வசனங்களிலே வாசித்தா தெரியும், ஜனங்கள் கீழ்ப்படியாமல், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல், அவர்கள் கர்த்தரை விட்டு விலகினபடியால் கர்த்தர் அவர்களை ஒப்பு கொடுத்துட்டார். நிறைய நெருக்கங்கள், போராட்டங்கள், பட்டயங்கள், பயங்கரமான நோய்கள், இப்படி பல காரியங்கள், மற்ற ஆட்கள் வந்து அவர்களை அடிமைத்தனம் பண்ணுவது, இப்படி நிறைய நடந்துடுச்சு. ஏன்னா ஒரே காரணம், கர்த்தரை விட்டு கொஞ்சம் விலகி தூரம் போனதால, ஏதோ ஒரு காரியத்தில் கர்த்தரை கோபம் மூட்டினபடியால் கர்த்தர் அப்படியே நெருக்கி நசுக்கி ஒடுக்கி அவர்களை வைத்திருந்தார். அதுக்கு பின்பு தான் கர்த்தர் சொல்கிறாரு, நான் இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீங்கையெல்லாம் வர பண்ணினதை போல, நம்ம அன்றாட வாழ்க்கையில் வருகிற நெருக்கம், கஷ்டம், போராட்டத்துக்கு பின்னாடி ஒரு காரியம் இருக்கு. ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம தவறி இருப்போம், விழுந்திருப்போம், கர்த்தருக்கு பிரியமில்லாத செஞ்சிருப்போம். அதன் நிமித்தம் தான் வரும். சோதிக்கிறாருன்னா தீமையில் சோதிக்க மாட்டார் கர்த்தர். என்ன ஆண்டவரே, இந்த மாதிரி ஒரு பெரிய சோதனை வந்துடுச்சேன்னு நம்ம சொல்கிறோம். கர்த்தர் கொடுக்கறது அல்ல, நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து வந்தது நிமித்தம்தான் நம்ம அனுபவிக்கிற காரியம். எப்படியோ முடிஞ்சிடுச்சா, முடிவுக்கு வந்துடுச்சாமன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எப்படியோ முடிவுக்கு வந்தது பாருங்க. ஒவ்வொன்றும் நம்ம கண்ணீர் விட்டதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏதோ ஒரு காரியம் ஒரு லிங்கில் இருந்திருக்கும். ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் நடந்திருப்போம், பேசியிருப்போம், பண்ணியிருப்போம். இல்லை எப்போ செஞ்சதுக்கு கர்த்தர் அதை சரி கட்டி கரெக்ட் பண்ணி அந்த மாதிரி ஒரு பாதையாக இருக்கலாம். எப்படியோ, ஆனால் கர்த்தர் இத்தனை வருஷம் நம்ம போராடின போராட்டத்துக்கு இந்த வருஷம் கர்த்தர் சொல்கிறாரு, அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையையும் அவர்கள் மேல் வர பண்ணுவேன்.
அல்லேலூயா. அந்த அவர்கள் யார்? பயங்கரமான நெருக்கத்தை சந்தித்தவர்கள், ஒடுக்கத்தை சந்தித்தவர்கள், அவமானத்தை சந்தித்தவர்கள், குறைவுகளை சந்தித்தவர்கள், பட்டயத்தை சந்தித்தவர்கள், வியாதியை சந்தித்தவர்கள், இப்படி எத்தனையோ எதிர்ப்புகளை சந்தித்தவர்கள், தீங்கை சந்தித்தவர்கள். இப்படி இந்த ஜனத்துக்கு கர்த்தர் சொல்றாரு, அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையையும் அவர்கள் மேல் நான் வர பண்ண. இன்னொரு வசனம் கவனிங்க, அதே எரேமியா 31:28 வாசிங்க. அப்பொழுது நான் பிடுங்கவும் இடிக்கவும் நிர்மூலமாக்கவும் அழிக்கவும் தீங்கு செய்யவும் அவர்கள் பேரில் எப்படி ஜாக்கிரதையாய் இருந்தேனோ, அவர்கள் பேரில் எப்படி ஜாக்கிரதையாய் இருந்தேனோ அப்படியே கட்டவும் நாட்டவும் அவர்கள் பேரில் ஜாக்கிரதையாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுதான் பின்பாகம். இதுதான் நமக்கு இந்த வருஷத்துல கர்த்தர் அதனுடைய ஒத்து வார்த்தைகள். நான் பிடுங்கவும் இடிக்கவும் நிர்மூலமாக்கவும் அழிக்கவும் தீங்கு செய்யவும் அவர்கள் பேரில் எப்படி ஜாக்கிரதையா இருந்தேனோ அப்படியே இந்த வருஷத்துல கட்டவும் நாட்டவும் அவர்கள் பேரில் ஜாக்கிரதையா இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும், நீ சந்தித்த கண்ணீருக்கும் கவலைக்கும் கஷ்டத்துக்கும் கர்த்தர் இந்த வருஷத்துல ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறார். அவர் தான் அனுமதித்தார். ஏன் அனுமதித்தார்? நம்ம நிமித்தம்தான். நம்ம ஏதோ ஒரு காரியத்தில் அவருக்கு இடரல் உண்டாகி இருப்போம், ஏதோ ஒரு காரியத்தில் தவறாக நடந்திருப்போம், பேசியிருப்போம், பண்ணியிருப்போம், வேதத்துக்கு புறம்பா போயிருப்போம், சாட்சி இழந்திருப்போம், பரிசுத்தத்தை இழந்திருப்போம். இப்படி ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தம் நம்ம நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு அவமானத்தை சந்தித்து ஒன்றுமில்லாத குறைவில் இருந்து இப்படி பல பாதைகளை கடந்து வந்திருக்கலாம். ஆனால் அந்த பாதையிலும் கர்த்தர் கூட இருந்தார். இப்போ சொல்றாரு, நான் எப்படி அதுக்கு ஜாக்கிரதையா இருந்தேனோ அதே போல அப்படியே கட்டவும் நாட்டவும் அவர்கள் பேரில் ஜாக்கிரதையா இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ பிள்ளைய இந்த வருஷத்துல கர்த்தர் கட்டுவார். அல்லேலூயா. ஏன்னா கடந்த வருஷம் கடந்த காலங்களிலே பிடுங்கவும் இடிக்கவும் நிர்மூலமாக்கவும் அழிக்கவும் அவர் எப்படி ஜாக்கிரதையா இருந்தாரோ, எப்படி இந்த காரியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டதோ அதே போல அவர் நன்மையும் நம்முடைய வாழ்க்கையில வரும். அதற்கு ஜாக்கிரதையா இருப்பார் செய்வதற்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏனே உனக்கே தெரியாது, ஏன் என் சூழ்நிலை எப்படி இருக்குன்னு தெரியாது, ஏன் இந்த மாதிரி ஒரு போராட்டம், ஏன் இந்த பிரச்சனைன்னு தெரியாது. அதை கர்த்தர் தான் அனுமதித்திருக்கிறார். அதிலிருந்து கர்த்தர் எப்படி அதை அனுமதித்தாரோ அதே போல உனக்கு நன்மைகளையும் கர்த்தர் அனுமதிக்கிறார். அல்லேலூயா. பிடுங்க அனுமதித்தாரு, இடிக்க அனுமதித்தாரு, இப்போ கட்ட கர்த்தர் அனுமதிக்கிறார், நாட்ட கர்த்தர் அனுமதிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு வசனம் கூட இருக்கு. எசேக்கியேல் 36வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுவோம். இதெல்லாம் கர்த்தர் கொடுத்த வார்த்தை, தேவ ஜனங்களுக்காக தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் கொடுத்த வார்த்தை. இதனுடைய செய்தி வருகிற ஞாயிற்றுக்கிழமை இருக்கும். நான் மேலோட்டு உங்களுக்கு சொல்லிட்டு போயிடுறேன். 36வது அதிகாரம், எசேக்கியேல் 36:11 வாசிங்க. உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். உங்களுக்கு நற்சீர் உண்டாக்க செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். எல்லாமே எங்க கர்த்தர் தான் பேசுறாரு, கர்த்தர் தான் சொல்றாரு. அல்லேலூயா. இது உங்களை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொல்லப்படுகிற வார்த்தை, தேவ ஜனங்களை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை. இந்த வார்த்தையை கேட்கிற அத்தனை பேரும் இதை சுதந்தரிப்பார்கள். அல்லேலூயா. 8வது வசனம் வாசிங்க. இஸ்ரவேல் மலைகளே, நீங்கள் உங்கள் உறப்புகளை விட்டு என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு உங்கள் கனிகளை கொடுப்பீர்கள். அவர்கள் சமீபமாய் வந்து விட்டார்கள். இதோ
நான் உங்கள் பட்சத்தில் இருந்து இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன். நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். அப்படியே விதைச்சு அது முளைக்காம அப்படியே அது வேர்லயே போயிட்டு அப்படி அல்ல, பண்படுத்தப்பட்டு விதைக்கப்பட்டுவீர்கள். இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன் என்று கர்த்தர் சொன்னார். எந்த அளவுக்கு உங்களை இந்த பாதையில நடத்தினாரோ, இந்த கண்ணீரின் பாதையில நடத்தினாரோ, அதே போல எதுக்காக அனுமதித்தாரோ அதே போல இதையும் அனுமதிப்பார் கர்த்தர். ஆசீர்வாதத்தையும் அனுமதிப்பார். எந்த அளவுக்கு உன்னை கர்த்தர் அந்த காரியத்துக்கு ஒப்பு கொடுத்தாரோ அதே போல உன்னை ஆசீர்வாதத்துக்கும் கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா. அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையும் அவர்கள் மேல் நான் வர பண்ணுவேன். அல்லேலூயா. ஏனென்றால் நான் காயப்படுத்தி கட்டு போடுகிற கர்த்தர் அவர். ஒரு சில நேரத்தில் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க தான், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், ஆண்டவருக்காக ஜீவித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் நம்ம பின்வாங்காமல் ஆண்டவருடைய சமூகத்தில் தான் இருக்கிறோம். ஆனாலும் ஏன் உபத்திரவம், ஏன் போராட்டம், ஏன் பிரச்சனை, ஏன் கண்ணீர், ஏன் குறைவு, ஏன் பலவீனம், இப்படி பல அடுக்கி கொண்டே போகலாம். ஏன் அதை கர்த்தர் அனுமதிக்கிறார்? அனுமதிக்க ஒரு காலம் இருந்தால் அடுத்து உன்னை குணப்படுத்தவும் ஆசீர்வதிக்கவும் ஒரு காலம் இருக்கிறது. அல்லேலூயா. இது நன்மை செய்கிற ஆண்டு. நீ எந்த அளவுக்கு தீமையை சந்தித்தாயோ சகித்தாயோ அதே போல நன்மையையும் நீ அனுபவிக்க வேண்டும். எந்த அளவுக்கு நீ அவருடைய கரத்தில் இருந்து அந்த சூழ்நிலையெல்லாம் சந்தித்து அந்த பாதையை கடந்தாயோ அதே போல நன்மையையும் நீ சுதந்திரித்து அந்த பாதையை கடக்கும்படி கர்த்தர் வைப்பார். இது நன்மை செய்கிற ஆண்டு அவருடைய ஜனங்களுக்கு. எந்த அளவுக்கு நீ வனாந்தர பாதையில நடந்தாயோ ஒரு முடிவு உண்டு, கானான் என்னும் பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அல்லேலூயா. எந்த அளவுக்கு நீ வனாந்தரத்தில் ஒடுக்கப்பட்டாயோ, யாரும் இல்லாமல் அலைந்து திரிந்தாயோ, ஒவ்வொன்றுக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் கேட்டு கெஞ்சி வாங்கினாயோ, அந்த சூழ்நிலையெல்லாம் மாறி எப்போ கானானுக்குள்ள கால வைத்தார்களோ, எப்போ கானானின் அந்த இதுவை புசிக்க ஆரம்பித்தார்களோ அப்பொழுதே வானத்தின் மண்ணெல்லாம் நின்று போயிற்று. இப்போ ஜனங்கள் அந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை சுதந்தரித்தார். அல்லேலூயா. வனாந்திர வாழ்க்கை இருந்தா கானானின் வாழ்க்கையும் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. நீ கடந்து வந்த பாதையை குறித்து கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து உன்னை அதுக்கு அனுமதிச்சாரு, அதே போல இதுக்கும் கர்த்தர் அனுமதிப்பார். அந்த பாதையில எப்படி நடத்தினாரோ அந்த பாதையில கெட்டியா கையை பிடிச்சி, இந்த பாதை பயங்கரமான பாதை ஆனாலும் கைவிடாம அந்த பாதையில நடத்தினாரு, அதே தேவன் தான் உன்னை நன்மையின் பாதையிலும் நடத்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போகிறோம், டாக்டர் மாத்திரை கொடுக்குறாரு, கொஞ்சம் வலி வேதனை கஷ்டம் இருக்குது, இப்போது சரியாயிடுச்சு. திருப்பியும் அதுக்கே மாத்திரை வாங்கி போட முடியுமா? இப்போ நம்ம நல்லா ஆயிட்டோம். அதே போல தான் அந்த பாதையில் ஏதோ சில சிறு காயங்கள், உடைப்புகள், மனவேதனைகள், கண்ணீர், போராட்டம், குறைவுகள், இப்படி சில காரியம் அந்த நேரத்தில் அந்த வார்த்தை என்னும் மருத்துவத்தினாலே நம்மளை சரி பண்ணி கரெக்ட் பண்ணி நடத்தினார். இப்போ சரியாயிடுச்சு. இப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கிற நாட்கள், நன்மையை அனுபவிக்கிற நாட்கள். அல்லேலூயா. எந்த அளவுக்கு குறைவில் இருந்தோமோ இப்போ ஆசீர்வாதத்தை காண செய்ய போகிற நாட்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு நபருக்கு சொன்ன, ஒரு நபர், ஐயா நான் 3-4 வருஷமாக பயங்கரமான வேதனை, பாடு, கண்ணீரின் வழியாய் சென்றேன், சரீரத்தில் பலவீனம், இப்படி எவ்வளோ நெருக்கப்பட்டேன், ஆண்டவருடைய பிள்ளை தான், எனக்கு ஏன் இந்த நிலைமைன்னா நான் சொன்னேன், கர்த்தர் அதை அனுமதித்திருக்கிறார். இதுக்கு பின்பாக பாருங்க, ஆராய்ந்து பாருங்க, ஏதாவது ஒரு காரியத்தில் உங்களோடு தொடர்பு இருக்கும். அந்த பாதையில் நடத்தி சரி பண்ணி கர்த்தர் உனக்கு நன்மையை கொடுப்பார். எப்படி நான் பிடுங்கவும் இடிக்கவும் ஜாக்கிரதையா இருந்தனோ அதே போல நாட்டவும் கட்டவும் நான் ஜாக்கிரதையா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுங்க. அதுக்கு அனுமதிச்சல்ல, அடுத்து நான் இதையும் அனுமதிப்பேன்.
ஆசீர்வாதத்தையும் அனுமதிப்பேன், நன்மையும் அனுமதிப்பேன். அதை அனுமதிச்ச நீ சகித்து கொண்டபடியால, அந்த பாதையில நீ நடந்து போனபடியால, அந்த கண்ணீரின் பாதையில என்னை விட்டு பின்வாங்காமல் நீ இருந்தபடியால, இந்த பாதையிலும் நானே உன்னை நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன், அதனால் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளுவீர்கள். அல்லேலூயா. அடுத்து கர்த்தர் சொல்றாரு, அந்த 10 வசனம் வாசிங்க. 10வது வசனம். நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சமாகிய மனுஷர் யாவையும் வர்த்திக்க பண்ணுவேன். இதெல்லாம் நடக்க போகுது. இனி வரும் நாட்கள்ல உன் வாழ்க்கையில, உன் குடும்பத்துல நடக்கும். உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எந்த அளவுக்கு நீ குறைவை கண்டாயோ, எந்த அளவுக்கு நசுக்கப்பட்டாயோ, உன்னை வர்த்திக்க பண்ணுவேன். பட்டணங்கள் குடியேற்றப்படும், அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும். ஆமென். அவாந்தரமான ஸ்தலம், உன் வாழ்க்கையில நடக்கிற காரியங்கள், அவாந்தரமான ஸ்தலங்களை கட்டுவேன் என்று சொல்ல. அவாந்தரம்னா கட்ட முடியாத பாழாக்கப்பட்ட இடத்தெல்லாம் கர்த்தர் கட்டுவார். எந்த உன் வாழ்க்கையில எந்த பகுதி வனாந்திர ஸ்தலமா இருக்கிறதோ, அவாந்தரமான வெளியா இருக்கிறதோ, அதை கர்த்தர் கட்டுவார். அது மட்டும் இல்ல, 11வது வசனத்துல சொல்றாரு, உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன், அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா. அதனால் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவீர்கள். இந்த வருஷம் கர்த்தர் செய்கிற காரியம், எந்த அளவுக்கு நீ கண்ணீரை சகித்தாயோ, எந்த அளவுக்கு வேதனையை சகித்தாயோ, எத்தனையோ வருஷமான நீண்ட போராட்டம் உன் வாழ்க்கையில் இருந்ததோ, எந்த அளவுக்கு கர்த்தர் இடிக்கவும் புடுங்கவும் அழிக்கவும் கட்டளையிட்டாரோ, அதே தேவன் தான் இந்த வருஷம் உன்னை கட்டும்படி, உன்னை நிலைத்திருக்கும்படி, நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ளும்படி இந்த வருஷத்தை கர்த்தர் உனக்கு நன்மையாய் மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வார்த்தை கூட இருக்கிறது. எரேமியா 30வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுவோம். 16வது வசனத்தை வாசிங்க. ஆதலால் உன்னை பட்சிக்கிறவர்கள் யாவரும் பட்சிக்கப்படுவார்கள், உன் சத்துருக்கள் எல்லாரும் சிறைப்பட்டு போவார்கள், உன்னை சூறையாடுகிறவர்கள் சூறையாடப்படுவார்கள், உன்னை கொள்ளையிடுகிற அனைவரையும் கொள்ளைக்கு ஒப்பு கொடுப்பேன். ஆமென். கர்த்தர் சொல்றார், உன்னை பட்சிக்கிறவர்கள் யாவரும் பட்சிக்கப்படுவார்கள். இது தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் அநேக ஜனங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை. எந்த அளவுக்கு உன்னை பட்சித்தார்களோ, உன்னை ஒன்றுமில்லாமல் ஆக்கினார்களோ, அவர்கள் பட்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. உன் சத்துருக்கள் எல்லாரும் சிறைப்பட்டு போவார்கள். இது நடக்கிற காரியங்க. இந்த வருஷத்துல நடக்க போகிற காரியம். தேவ ஜனங்களை சிறைப்படுத்தினவர்கள் சிறையாகி போவார்கள், சிறைப்பட்டு போவார்கள். சத்துருக்கள் எல்லாம் சிறைப்பட்டு போவார்கள். உன்னை சூறையாடுகிறவர்கள் சூறையாடப்படுவார்கள். ஒரு காலத்துல உன்னை சூறையாடினார்கள். உன்னுடைய குடும்பத்தை, உன்னுடைய ஆசீர்வாதத்தை, உனக்குண்டான எல்லாவற்றையும் சூறையாடினார்கள். அதை கர்த்தர் அனுமதித்தார். ஆனா இப்பொழுதோ அவர்கள் சூறையாடப்படுவார்கள். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. இதெல்லாம் நடக்கும். இந்த வருஷத்துல நடக்க போது பாருங்க, கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். அல்லேலூயா. உன்னை சூறையாடுகிறவர்கள் சூறையாடப்படுவார்கள், உன்னை கொள்ளையிடுகிற அனைவரையும் கொள்ளைக்கு ஒப்பு கொடுப்பேன். எவ்வளோ பேர் நம்ம கிட்ட கொள்ளை அடிச்சுன்னு போயிட்டாங்க. நம்மளதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் நம்மளை நிற்க வச்சுட்டாங்க. எல்லாத்தையும் கர்த்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா. எந்த அளவுக்கு நீ நெருக்கத்தை சந்தித்தாயோ, எந்த அளவுக்கு ஒடுக்கத்தை சந்தித்தாயோ, எந்த அளவுக்கு நீ ஒன்றுமில்லாமல் கண்ணீரின் பாதையில கடந்து போனாயோ, அதையெல்லாம் கர்த்தர் மாற்றுகிற ஆண்டு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 17வது வசனம் வாசிங்க. அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி. ஒரு காலத்துல நீ விசாரிக்கிற ஆள் இல்லாமல் இருந்தாய். ஜனங்க சொல்றாங்க விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி. உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால்
நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி நீ அப்படியே இருக்க மாட்ட, நீ அந்த கண்ணீரின் பாதையில தொடர்ந்து நடக்க மாட்ட, அந்த வேதனையும் துன்பத்தையும் தொடர்ந்து நீ அனுபவிக்க மாட்ட. நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் இருதய காயங்களை எல்லாம் நான் ஆற்றுவேன். அல்லேலூயா. இந்த வசனம்லாம் சொல்ல சொல்ல எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இவ்வளோ காரியங்களா, எந்த அளவுக்கு ஜனங்களை ஒப்பு கொடுத்தாரோ சரி பண்ணும்படி. அல்லேலூயா. நீ சரியாகும்படி, சரியான அவருக்குண்டான பாத்திரமாய் மாறும்படி உன்னை ஒப்பு கொடுத்தாரோ. ஒரு சிலரை இந்த வருஷத்திலிருந்து கூட ஸ்டார்ட் பண்ணுறார். நிறைய பேர் இந்த பாதையில் இந்த வருஷத்தில் கிடப்பாங்க. ஆனால் கடந்த வருஷம், முன் வருஷம், அதுக்கு முன் வருஷம்லாம் கடந்து வந்தவங்கெல்லாம் இந்த வருஷத்தில் பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பாங்க. அல்லேலூயா. பல ஆண்டுகளா பல நெருக்கத்தை சந்தித்து வந்தவர்கள் எல்லாம் இந்த வருஷத்துல அவருடைய நன்மையை பார்ப்பார்கள். அவர்களுக்கு சொன்ன எல்லா நன்மையும் அவர்கள் மேல் வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்றார். எந்த மனுஷனும் சொல்லல, எந்த தீர்க்கதரிசியும் சொல்லல, இதை கர்த்தரே சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. அதன் காலத்தில் கர்த்தர் நேர்த்தியாய் செய்கிறார். இதுக்கு ஒரு காலம் இருந்ததுன்னா அடுத்து நீ ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு காலம் உண்டு. அல்லேலூயா. ஒரு நன்மையை என் வாழ்க்கையில் இல்லையே, இப்படி இருக்கிறனே என்று சொல்லி சொல்லி அங்காளாய்த்த உனக்கு தான் கர்த்தர் இந்த வருஷத்துல சொல்றாரு, எல்லா நன்மையும் உன் மேல வர பண்ணுவேன். அடுத்து சொல்றாரு 18ல, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி, கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்புவார் இந்த வருஷத்துல. உன் வீட்டுக்குள்ள, ஐயோ இந்த வீடு அந்த வீட்டுக்குள்ள யாரு வர்றதுன்றதெல்லாம் மாறப்போகுது. ஆமேன்னு சொல்லுங்க. ஐயோ அந்த வீடா, அது உள்ளெல்லாம் போக மாட்டாங்க. ஐயோ இந்த வீடா அப்படின்னு சொல்லி ஒதுக்குனவங்க, அந்த வீட்டுக்குள்ளே நுழைய மறுத்தவர்கள். அல்லேலூயா. வீட்டுக்குள்ள வீட்டு வாசலாண்ட வந்துட்டு உள்ள வராம உன் வீட்டுக்கெல்லாம் நான் வரணுமான்னு சொன்னவங்க, இதெல்லாம் மாறப்போகுது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி, சிறையிருப்பை போல இருந்த உன் வீடு, வீட்டுக்குள்ள போனா ஏதோ அடைப்பட்டது போல இருக்கும், சிறைக்குள்ள சென்றது போல இருக்கும், சிறையின் அனுபவத்தை போல வீட்டுக்குள்ள இருக்கும். அதையெல்லாம் கர்த்தர் இந்த வருஷத்துல மாற்ற போகிறார் என்று தீர்க்க தரிசனமாய் தம் ஜனங்களுக்கு பேசுகிறார். உன் கூடாரம் சந்தோஷமா இருக்கும், உன் கூடாரம் ஆசீர்வாதமா இருக்கும். உன் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க, உன் வீட்டுக்கு வரட்டான்னு கேட்பாங்க. உன் வீட்டை ஒதுக்கி தள்ளினவங்க, உன் வீட்டுக்கா நான் வருவேன், உன் வீட்டு கால் படி வாதிக்க மாட்டேன், வாசப்படியை நான் மிதிக்க மாட்டேன் என்று சொன்னவர்கள் எல்லாம் உன் பட்சமாய் வருவார்கள், உன் வீட்டை தேடி வருவார்கள் என்று கர்த்தர் இந்த வருஷத்துல தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். நிறைய பார்த்துட்டீங்க. இனி கர்த்தருடைய கிருபையை பார்க்க போறீங்க, கர்த்தருடைய நன்மையை பார்க்க போறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன், அவன் வீட்டுக்கு இரக்கம் செய்வேன். அல்லேலூயா. உன் கூடாரத்துக்குள்ள இரக்கமே இல்லை, ஆனா இப்போ இந்த வருஷத்திலிருந்து உன் கூடாரத்துக்குள்ள ஒரு இரக்கம் இருக்கும். அவன் கூடாரத்துக்கு நான் இரக்கம் செய்வேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வாசிங்க. நகரம் தன் மண் மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல நிலைப்படும், அரண்மனை முன்போல நிலைப்படும். அவைகளில் இருந்து ஸ்தோத்திரமும் ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை, அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. ஆமென். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும், வெறும் எப்போ பாரு வீட்டுக்குள்ள அழுக, எப்போ பாரு வீட்டுக்குள்ள போராட்டம், பிரச்சனை, சண்டை, இப்படி எல்லாம் மாறி எப்போ பாரு வீட்டுக்குள்ள பயங்கரமான காரியங்கள், இதெல்லாம் மாறி அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். இனி அந்த அழுகையான கண்ணீரா கதறி கதறி அழுத ஜபெல்லாம் மாறி ஸ்தோத்திரமா நிக்க போகுது. ஆமென் சொல்லுங்க. தோத்திரம் 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 எதுக்கு பண்ணுவாங்க? கொடுத்ததுக்காக, நடத்ததுக்காக. சோத்திரம் சோத்திரம். இனி அந்த அழுகையான ஜபெல்லாம் மாறி உன் கூடாரம் ஸ்தோத்திரத்தினாலே நிரம்பும்.
இது கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் தம்முடைய ஜனங்களுக்கு சொல்லுகிறார். இனி உன் கூடாரத்துகளை அழுகியின் சத்தம் கேட்கப்படாது. பயங்கரமான அந்த போராட்டத்தின் சத்தம் கேட்கப்படாது. சண்டையின் சத்தம் கேட்கப்படாது. உன் வீட்டில் இருக்கிற சமாதான குலைச்சலான காரியங்கள் இனி கேட்கப்படாது. உன் கூடாரத்துக்குள் இருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவன் கூடாரத்தின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த அளவுக்கு உன் வீட்டுக்குள்ள வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே போராட்டம், வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லை, வீட்டில் தூக்கம் வரலை, வீட்டுக்குள்ள வந்தாலுமே பயங்கர பிரச்சனை, ஏதாவது ஒரு காரியம், இது எல்லாம் கர்த்தர் இந்த வருஷம் மாத்துறாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தர் மாற்ற போறார். உன் வீட்டிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும். அல்லேலூயா. ஆடல் பாடல். சோர்ந்து போய் விடாய்த்து போனவங்கெல்லாம் அப்படியே இப்போ துள்ளி குதிச்சு தாவித போல நடனம் பண்ணுவாங்க. டான்ஸ் தானா வரும், ஸ்டெப்பு போட கால். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே சோர்ந்து போய் என்னப்பா அப்படின்னு வீட்டுக்குள்ள நுழைய இனி சந்தோஷத்தோடு டான்ஸோடு உள்ள வருவேன். ஆடல் பாடல் எல்லாம் நடக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் ஆசீர்வதிக்கிற வீடு, கர்த்தர் மகிமை தங்கி வெளிப்படுகிற இடமாய் மாறிடும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அவர்கள் குறுகி போவதில்லை, அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. குறுகி போனதுக்கு பதிலாக கர்த்தர் மகிமைப்படுவார், மகிமைப்படுத்துவேன். அவர்களை சிறுமைப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்ல. குறுகி போவதும் இல்லை, நீ சிறுமைப்படுவதும் இல்லை. குறுகி போயிருந்தாய், சிறுமைப்பட்டு போயிருந்தாய். ஆனா இப்பொழுது இந்த வருஷம் நீ அப்படி இருக்க மாட்டேன்றார் கர்த்தர். நீ குறுகி போயிருந்தாய், கூனி குறுகி நின்ற நாட்கள் உண்டு, சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்கள் உண்டு. ஆனா இப்பொழுது அப்படி அல்ல. இந்த வருஷம் அந்த மாதிரி நீ கிடையாது, அப்படி நடக்காது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் அதை தராரு, இதை தராரு, இது வரப்போது, அது வரப்போது, அதெல்லாம் இல்லைங்க. அவருடைய நன்மை இருந்தால் போதும், அவர் இருந்தால் போதும். அவருடைய வாசஸ்தலத்தில் அவருடைய இரக்கம் இருந்தால் போதும். அல்லேலூயா. நம்முடைய சூழ்நிலை மாறுதா, அது போதும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 20வது வசனம் வாசிங்க. அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள், அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும், அவர்களை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன். அவர்களை ஒடுக்கின, இதுவும் கர்த்தர் என்னோடு கூட சொன்ன ஒரு வார்த்தை. தேவ ஜனங்களை ஒடுக்கின யாவரையும் நான் தண்டிப்பேன். எவ்வளவு நாள் தான் குட்டிக்கிட்டே இருப்பான், நீ குஞ்சினே இருப்ப. ஒரு நாள் கர்த்தர் உன்னை நிமிர பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. அன்னைக்கு தெரியும் அவன் கதை. அல்லேலூயா. அப்படியே விட மாட்டார். உன்னை ஒடுக்கின யாவரையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். எதுக்கு ஒப்பு கொடுத்தன்றது எனக்கும் உனக்கும் தான், அவனுக்கு தெரியாது. அல்லேலூயா. அவனுக்கு தெரியாது. வனாந்தரத்தில் நீ நடக்கிறது மற்றவங்களுக்கெல்லாம் தெரியாது. ஆனால் எனக்கும் உனக்கு தான் தெரியும் கானான் உனக்கு இருக்கிறது என்று. அல்லேலூயா. எனக்கும் உனக்கு தான் தெரியும் உன்னை கானானுக்கு கொண்டு போகிறேன். மற்றவனுக்கெல்லாம் தெரியாது நீ வனாந்தரத்தில் நடந்து போறேன்னு தான் தெரியும். உனக்கு யாரும் ஆதரவு இல்லைன்னு தெரியும். உன்னை யாரும் உனக்கு உதவி செய்ய கிடையாதுன்னு தான் தெரியும். உன்னை விசாரிக்க யாரும் இல்லை தான் தெரியும். ஆனா உன் கர்த்தர் உன்னோடு கூட நடந்து வருகிறது யாருக்கும் தெரியாது. அந்த இஸ்ரவேல் பாளையத்துக்குள்ள தேவன் உலாவுவது தெரியாது. உன் பாளையத்துக்கு இரக்கம் செய்வது தெரியாது. வனாந்தர பாதை மாத்திரம் தான் வெளியே தெரியும். ஆனா அந்த வனாந்தர பாதையில கர்த்தர் இருக்கிறார். அந்த வனாந்தர பாதை ஏன் அனுமதித்தார்? கானானுக்குள்ள உன்னை கொண்டு போக. ஏன் உன் வாழ்க்கையில வேதனை? ஏன் உன் வாழ்க்கையில கண்ணீர்? ஏன் உன் வாழ்க்கையில இந்த சூழ்நிலை அனுமதித்தார்? பெரிய கானானை வைத்திருக்கிறார். நீ ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பாய். அவருடைய நன்மை உன் தலையின் மேல இறங்கும். எந்த அளவுக்கு நீ தீங்கை சகித்தாயோ, எந்த அளவுக்கு அவமானப்பட்டு கூனிகி குறுகி நின்றாயோ, அதே அளவு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கவும் ஜாக்கிரதை உள்ளவராய் இருக்கிறார். எந்த அளவுக்கு இதுக்கு அனுமதித்தாரோ அதே தேவன் தான் இப்ப சொல்றாரு, நான் தான் அனுமதித்தேன். ஆனா அதே தேவன் நான் இப்ப சொல்றேன், குறுகி போவதில்லை, நீ சிறுமைப்படுவதில்லை. உன்னை ஒடுக்கின அத்தனை பேரையும் நான் பார்ப்பேன். கர்த்தர் சொல்ல, உன்னை ஒடுக்கின அத்தனை பேரையும் நான் சந்திப்பேன். உன்னை தெரியாம ஒடுக்கிட்டாங்க,
உன்னை தெரியாம ஒடுக்கி வச்சிருக்கிறாங்க. இந்த வருஷம் பாரு, அத்தனை பேரையும் நான் சந்திப்பேன் என்று கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உன்னை எதுக்கு ஒப்பு கொடுத்தார்? கர்த்தர் உன் தலையை உயர்த்தும்படி. தள்ளினாலும் நீ விழுவதில்லை. அல்லேலூயா. முந்தின சீரை பார்க்கிலும் உனக்கு நான் நற்சீர் செய்வேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உன் கூடாரங்களுக்கு நான் இரக்கம் செய்வேன். உன் வாசஸ்தலம் கட்டப்படும். உன் வீட்டை நான் கட்டுவேன். எந்த அளவுக்கு உன் வீடு வாழ்க்கை இடிக்கப்பட்டு இருக்கிறதோ இந்த வருஷத்திலிருந்து அதை நான் கட்டுவேன். இடிக்க ஒப்பு கொடுத்தா கட்ட, இடிக்க ஒரு காலம் இருந்தால் அதை கட்ட ஒரு காலம் இருக்கிறது. கிழிக்க ஒரு காலம் இருந்தால் தைக்க ஒரு காலம் இருக்கு. அழ ஒரு காலம் இருந்தால் சந்தோஷமாய் நீ நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. அல்லேலூயா. இத்தனை வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் நடந்தாங்க. 40 வருஷம் அந்த வனாந்தரத்தில் ஒண்ணுமே இல்லை. எங்க சுத்தினாலும் பாலைவனம். கண்ணை திரும்பி பார்த்தா பாலைவனம். சாப்பாடு பார்க்கணும், தண்ணீர் தேடணும். ஜனங்க அலைஞ்சி அலைஞ்சி சுற்றி கூடாரம் போட்டு அந்த சின்ன கூடாரத்தில் தான் அவர்கள் வாழ்க்கை. 40 ஆண்டுகள் கர்த்தர் அனுமதித்தார். ஏன் 40 நாளில் போய் சேர வேண்டியது 40 ஆண்டுகள் ஆயிற்று. அது அவர்கள் செய்த தவறு. பரவாயில்லைங்க, ஏதோ நம்ம தவறி இருக்கலாம். ஆனால் பெரிய கிருபை இந்த வருஷம் அதையெல்லாம் கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பாதையில் நடத்திட்டார். வனாந்த பாதையை நம்ம கடந்துட்டோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த முதல் நாளிலே, இந்த வருஷம் முதல் நாளிலே கானானின் வாழ்க்கை ஆரம்பமாகிறது. கானானின் ஆசீர்வாதம் உனக்கு ஆரம்பமாகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனம் இருக்கு, நேரம் இல்லை, நம்ம முடிப்போம். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிங்க. எரேமியா 29:10 வாசிங்க. பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு. அங்க 70 வருஷம், இங்க உனக்கு எத்தனை மாசம் எத்தனை வருஷம் தெரியாது. ஆனா கர்த்தர் சந்திப்பார். நான் உங்களை சந்தித்து, கர்த்தர் சந்திக்கிற வருஷம். நீ எந்த அளவுக்கு அந்த பாடும் உபத்திரவத்தையும் சந்தித்தாயோ அதே போல அவருடைய ஆசீர்வாதத்தையும் நீ சந்திக்கணும். வாசிங்க. நான் உங்களை சந்தித்து, நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இத கர்த்தர் சொல்றாரு. உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ண. நீ எந்த அளவுக்கு நீ அதை சந்தித்தாயோ அனுபவித்தாயோ, உன் வாழ்க்கையில எப்பவுமே கண்ணீர் கண்ணீர் கண்ணீர், வேதனை, அவமானம், கஷ்டம் மாறி 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 நீ சந்தித்து வந்தபடியால இப்பொழுது நான் இதை அனுமதிக்கிறேன். இதையும் நீ சந்திக்கணும். மாறி மாறி அவருடைய ஆசீர்வாதம், மாறி மாறி அவருடைய நன்மை எல்லாம் மாறி மாறி ஒன்றன் பின்னாய் ஒன்னாய் ஒன்றன் பின் ஒன்னாய் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்கும். கர்த்தருடைய நன்மை உன் வாழ்க்கையை தேடி வந்து கொண்டே இருக்கும். கர்த்தருடைய காரியங்கள் எல்லாம் உன்னை சந்திக்க ஆரம்பிக்கும். ஒன்று போனா ஒன்று எப்படி ஒரு நாள்ல நீ அனுபவித்தாயோ அதே போல ஒன்று போனா ஒன்று வந்துகிட்டே இருக்கும். ஒன்றும் பின்னாடி ஒன்று. அல்லேலூயா. ஒன்று பின்னாடி ஒன்று வந்து நின்றுகிட்டே இருக்கும். ஒன்று போனால் இன்னொரு ஆசீர்வாதம். இதை பார்த்து இதை முடிக்கிறதுக்குள்ளே இன்னொரு ஆசீர்வாதம் வந்து நிற்கும். இதை முடிச்சு இதை பார்த்து நீ பார்க்கறதுக்குள்ளே இன்னொரு ஆசீர்வாதம் வந்து நிற்கும். அப்படிதான் ஒரு வாட்டி நாங்கள் ஒருத்தர் எட்டுன்னு வந்து துணியெல்லாம் கிஃப்ட் கொடுத்தாங்க. அப்படி பிரித்து உக்காந்தோம் பார்க்கறதுக்கு. பெல்லு ஓரம் வச்சுட்டு அப்படியே வெளியே வந்தோம். அவங்க ஒரு கவர் கொடுத்தாங்க. அவங்க உட்காந்து இருக்கும்போதே இன்னொருத்தர் வந்தாங்க. இவங்க போனோன்னு அவங்க ஒரு கவர். பாருங்கள் அப்படியே. அப்புறம் வந்தேன். சரி எல்லாத்தையும் பிரித்து பார்க்கலான்னு பிரித்து பார்த்துனேக்கிறேன். ஒரு ஃபோன். உடனே வாங்க, உங்களுக்காக நான் இந்த இடத்துல பஸ் ஸ்டாண்ட் நிற்கிறேன், உடனே நாங்கள் 2 பேரும் போனோம். போனால் அவர் ஒரு ட்ரெஸ்ஸு கவர் போட்டு
ஆச்சரியமாயிடுச்சு. ஒன்று பிரித்து பார்க்கறதுக்குள்ளே இன்னொன்று நிற்கிது. இன்னொன்று பிரிக்கலான்னு பார்த்தா இன்னொரு 2 ரெடியாக இருக்குது. அடுத்து பிரிக்கலான்னு பார்க்குறேன், என்னை கூப்பிடுறாங்க, வாங்க வந்து உடனே வந்து என்னை பார்த்துட்டு போங்க, நான் இங்கே நிற்கிறேன், இவ்வளோ தூரம் வந்தேன், உங்களை பார்க்காம வீட்டுக்கு வர டைம் இல்லை, கொஞ்சம் பஸ் ஸ்டாண்டுக்கு வாங்கலை. நாங்கள் பஸ் ஸ்டாண்டு போனால் அவர் ஒரு பையை கொடுக்குறாரு. ஆமென் சொல்லுங்களேன். ஒன்றை நீ பிரித்து பார்க்கறதுக்குள்ளே இன்னொன்று ரெடியாக இருக்கும். அதை நீ தொடர்றதுக்குள்ளே இன்னொரு 4 வந்து நிற்கும். ஆமென் சொல்லுங்க. எந்த அளவுக்கு நீ ஒன்று இல்லாமல் வெறுங்கையாய் நடந்தாயோ, ஒன்றுமே இல்லாமல் ஆண்டவரே எனக்கு இதை கொடுக்க மாட்டீங்களா, இதை செய்ய மாட்டீங்களா, இன்னைக்கு இதை கொடுங்க, நாளைக்கு அதை செய்யுங்க, ஆண்டவரே இந்த கடன்காரன் வருவானே, இவனை பார்க்கணுமே, அதை செய்யணுமே, இதை செய்யணுமே, இப்படியே அங்கலாய்த்த உன் வாழ்க்கை இதையும் சந்திக்க கர்த்தர் இந்த வருஷம் கர்த்தர் செய்ய போகிறார் தம்முடைய ஜனங்களுக்கு. எந்த அளவுக்கு நீ கண்ணீரை பார்த்தாயோ அதே கண்கள் ஆனந்தமாய் சந்தோஷமாய் பார்க்கும்படி கர்த்தர் செய்வார். இதான் இந்த வருஷம் செய்ய போறார். அவர்களை குறித்து சொன்ன, உன்னை குறித்து நிறைய பேசி வச்சிருக்கிறார். உன்னை குறித்து சொன்ன அத்தனை நன்மையும் உனக்கு வர பண்ணுவார். அல்லேலூயா. ஒன்று போனால் ஒன்று பின்னாடி வந்து நிற்கும். எந்த அளவுக்கு ஒன்று போனால் ஒன்று பின்னாடி ஒன்று உபத்திரவத்தை சந்திச்சல்ல, இப்போ நீ இதே பாரு. அல்லேலூயா. என் நன்மையை பாரு. அதை அனுமதிச்சேன், அதே போல் இதையும் அனுமதிக்கிறேன், இதையும் நீ பாரு, இதையும் கடந்து வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு நன்மை செய்கிற ஆண்டு. அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையும் அவர்கள் மேல் வர பண்ணுவேன். அல்லேலூயா. உன் மேலே வரும், உன் வாழ்க்கையில் வரும், உன் குடும்பத்தில் வரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நிறைய பேர் பார்த்துட்டாங்க, ஆனால் இதை விட வித்தியாசமாக பார்க்க போகிறாங்க. அல்லேலூயா. பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ கர்த்தருடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாக வந்திருக்கிறது. அது என்ன என்பதை பாருங்க. பரலோக மகிமையின் நன்மை அது புதுசாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். உன் வாழ்க்கையில் பார்த்தே இருக்க மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தடவை அப்படிதான் ஒருத்தர் வாங்க சாப்பிட போகலான்னார். சரின்னு போனால் ஏதோ ஒரு சாதாரண ஹோட்டல் இல்லை, ஒரு மிடில் கிளாஸ் போகலாம் இட்டுன்னு போகிறேன்னு பார்த்தா ரொம்ப ஹை கிளாஸாக இருக்குது. நம்மளுக்கும் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுன்னு இப்படி இவ்வளோ பெரிய ஹோட்டலுக்கு போகிறதானே அந்த மாதிரி இருக்குது. அவ்வளோ பெரிய இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சு அவரே பரிமாறி சாப்பாடு வாங்கி கொடுத்து அவ்வளோ எங்களை அன்பு செலுத்தி என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. நம்மளுக்கு அது தகுதியே இல்லை. இதெல்லாம் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ரோட்டோரத்தில் பிளாட்மாரத்தில் இப்படி லோக்கலில் இருந்ததெல்லாம் கர்த்தர் ஹை குவாலிட்டியாக மாத்துறாரு. அல்லேலூயா. நீ அதை சந்திச்சல்ல, இதையும் பாரு, இதுவும் எந்த தான். ஆமென் சொல்லுங்க. அதை அனுபவிச்சல்ல, ஒன்றும் இல்லாமல் நடந்தல்ல, பசியும் பட்டினியுமா இருந்தல்ல, ஈர துணியை போட்டுக்கின்னு எத்தனை தடவை எல்லாத்தையும் பார்த்து ஏங்கி இருக்கிறல்ல, எத்தனை தடவை பார்த்துட்டு காசு இல்லாமல் திரும்பி வந்திருக்கிறல்ல, இப்போ உன்னை அதே இடத்துக்கு அனுப்புவேன், பல ஆயிரங்களை கொடுத்து பல லட்சங்களை கொடுத்து உன்னை வாங்கும்படி நான் வைப்பேன். பாருங்க, ரெக்கார்டு ஓடுது. போட்டு திருப்பி பாருங்க. நடக்கலைன்னா பாருங்க. கர்த்தர் நடக்கக்கூடிய காரியம். அல்லேலூயா. நடக்கக்கூடிய காரியம். எல்லாம் என் ஜனங்க எந்த அளவுக்கு தீங்கை அனுபவித்தார்களோ, எந்த அளவுக்கு என் ஜனங்க கண்ணீரின் பாதையில் நடந்தார்களோ, அதுக்கு நிகராய் நான் சரி கட்டுவேன். வசனம் அது. சங்கீதம் 90வது சங்கீதத்தில் மோசே ரொம்ப டாப்பாக எழுதி வச்ச ஒரு வசனம். வாசிங்கல அந்த வசனத்தை. 90வது சங்கீதத்தில் 15. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். இதான் நடக்க போகுது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 10 பைசா இல்லாமல் சுத்தின நாட்கள் எல்லாம் கர்த்தர் மாத்துறாருங்க. அல்லேலூயா. நீ பலருக்கு உதவி செய்யும்படி கர்த்தர் வைக்கார். அல்லேலூயா. நாட்கள் வரும். இந்த வருஷம் முடிவதற்குள்ள நான் சொல்றேன், இது கர்த்தருடைய வார்த்தை, இது கர்த்தருடைய தீர்க்கதரிசியா இருந்து நான் பேசுகிறேன். இது கர்த்தருடைய வார்த்தை. இது நிச்சயமாய் உன் வாழ்க்கையில் நிறைவேறும். ஒன்றுமில்லாத சுத்தின நாட்களை கர்த்தர் மாற்றுகிறார். எடுத்து பார்த்துட்டு எத்தனை வாட்டி திரும்பி வந்திருப்ப,
இதை கர்த்தர் பார்த்துருக்கிறார், கர்த்தர் அனுமதிச்சார். ஆனால் உள்ள போய் இப்போ அதை விட வேற ஏதாவது விலை ஜாஸ்தி இருக்கா, அதை கொடுத்து வாங்கி கொண்டு வரும்படி கர்த்தர் உதவி செய்வார், இரக்கம் செய்வார். ஆமென், அல்லேலூயா. எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் கர்த்தர் தான் சிறுமைப்படுத்துகிறார். ஏன்னா அவர்கள் வணங்கா கழுத்துள்ளவர்களா இருந்தார்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை, முரட்டாட்டம் பண்ணாங்க, அத்தனை அற்புத அடையாளங்களை கண்டும் விசுவாசிக்கவில்லை. இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள் நம்ம விட்டுட்டோம், தடுமாறிட்டோம். அதனால கர்த்தர் அந்த பாதையை நடத்த, ஆனால் அந்த பாதை நிரந்தரம் அல்ல. ஆமென் சொல்லுங்க. அந்த பாதை மாறுறதுக்கு தான் இந்த வருஷம் ஆரம்பம். அல்லேலூயா. அதை மாற்றுவேன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார் இந்த 2024. அந்த பாதையெல்லாம் நீ கடந்துட்ட, போதும் போதும் வா. அல்லேலூயா, போதும் போதும். அல்லேலூயா சொல்லுங்க, போதும் போதும். அந்த பாதையெல்லாம் போதும், மாறிட்ட. கர்த்தர் சொல்றாரு, போதும்பா போதும், இதுக்கு மேலே தேவையில்லை, நான் உன்னை பார்த்துட்டேன், கரெக்ட் பண்ணிட்டேன், வா இந்த சைடு வா. அல்லேலூயா. இப்படி வா, இந்த சைடு வா. அல்லேலூயா. என் நன்மையை பாரு, என் ஆசீர்வாதத்தை பாரு, என் மகிமையை பாரு, என் வல்லமையை பாரு, என்னுடைய காரியங்களை எல்லாம் பாரு. இனிமேல் நீ அந்த பாதையில் நடக்க மாட்ட, நான் காண்பிக்கிற இந்த பாதையில் நீ நடப்பாய். எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்குற தேவன் இந்த வருஷத்துல செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அந்த பாதையில் நம்ம உறுதியாக நின்றுட்டோம் பாருங்க, அதனால தான் செய்கிறார். இந்த பாதையில் நிறைய பேர் பின்வாங்கி போயிட்டாங்க. அல்லேலூயா. நிறைய பேர் பின்வாங்கி போயிட்டாங்க. இந்த பாதையில் நடக்க முடியாது, இந்த பாதையில் கடக்க முடியல, அதனால் நிறைய பேர் பின்வாங்கி போயிட்டாங்க. ஆனால் அந்த பாதையில் உறுதியாக ஆண்டவரை பிடித்து கொண்டவர்கள், ஆண்டவரோடு இருக்கிறவங்க, ஆண்டவருடைய ஐக்கியத்தில் இருக்கிறவங்க, எத்தனை துன்பம் வேதனை வந்தாலும் ஜபத்தை நிறுத்தாதவங்க, இவங்கெல்லாம் இப்பொழுது இந்த ஆசீர்வாதத்தை பார்ப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரோடு இருங்க, கர்த்தரோடு இருங்க. கர்த்தருக்காக எதையும் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க, கர்த்தருக்காக எதையும் விட்டு கொடுக்காதீங்க. இந்த வருஷம் கர்த்தர் உனக்கு செய்ய போகிறத பாருங்க. எங்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தருக்கு சித்தமான இதனுடைய செய்தி நம்ம ஞாயிற்றுக்கிழமை பார்ப்போம். ஒரு 2-3 வார்த்தை இருக்கிறது. எல்லா கண்களை மூடி, அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். எரேமியா 32:42 நீங்கள் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காய் நன்றி. நான் இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீங்கையெல்லாம் வர பண்ணினது போல அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையையும் அவர்கள் மேல் வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ பிள்ளையே, இது கர்த்தர் சொல்றாரு, இது கர்த்தர் சொன்ன வார்த்தை. நீ சந்தோஷமா போ, நிச்சயமா இது நிறைவேறும். சொன்ன அத்தனை தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும். தொடர்ந்து கர்த்தர் எங்களை நடத்தும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.